ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து இப்போ வரைக்குமே நம்ம சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக நிறைய தடைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. சீக்கிரமாகவே நம்ம சிந்து ஆசைப்பட்ட மாதிரி சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம சிவா வீட்டுக்கு போனதுலேருந்தே நம்ம சிந்துவோட ஞாபகம் தான். சிந்துவை பிரிஞ்சு நம்ம சிவாவால் இருக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் சிந்துவோட அப்பா அம்மாவும் வீட்டுக்கு வரவே கூடாது, எங்கள் முகத்தில் முழிக்கவும் கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது சிந்து கண்டிப்பாக அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க, எப்படியும் கோவிலில் தான் இருப்பாங்கன்ற விஷயம் நம்ம சிவாவுக்கு தெரியும். அதனால் யாருக்குமே தெரியாமல் நம்ம சிவா சிந்துவை பார்க்கறதுக்காக கோவிலுக்கு வராங்க. இங்கே சிந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. சிவாவை பார்த்த சிந்து ஓடி வந்து, டாக்டரே நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் டாக்டரே, அதான் எப்பயாவது நம்ம ஒன்று சேர்ந்துருவோன்ற ஒரே நம்பிக்கையில் தான் இப்போ வரைக்குமே என் உயிர் என் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கு டாக்டரே. நான் உங்கள் மேலே வச்ச பாசம், காதல், லவ் இது எதுவுமே பொய்யாகாது டாக்டரே. இது எல்லாமே என்ன உங்கள் கூட சேர்த்து வச்சிருன்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து மனசில் பட்டதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரமே நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து வாழுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நம்ம சிவாக்கு அழுகையாக வருது. இங்கே பாரு சிந்து, தயவு செஞ்சு சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. கண்டிப்பாக நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. நான் முன்னாடியே சொன்னேன் இப்படியெல்லாம் பிரச்சனை வரும், வேண்டாம் சிந்துன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ எதுவுமே கேட்காம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த. இத்தனை நாளாக பொய்யை எல்லார்கிட்டையுமே மறைச்சிக்கிட்டு இருந்த உண்மையை மறைச்சி என் மேலே ஒரு அபாண்டமான பழியை போட்டு கல்யாணம் பண்ணேன். இதுக்கான தண்டனை இப்போ நீ அனுபவிக்கிறத பார்த்துக்கிட்டே என்னால் சும்மா இருக்க முடியல சிந்து. அது மட்டும் இல்லாமல் என்னால் எதுவும் பண்ணவும் முடியல. உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஆசையெல்லாம் எனக்கு நிறைய வந்துருச்சு சிந்து. எப்போது நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கினேன். உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றது என்னுடைய பெரிய கனவுன்னு கூட சொல்லலாம். ஆனால் பெரியம்மாவை தாண்டி கண்டிப்பாக என்னால் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது. நான் அப்படி ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா பெரியம்மா இறந்து போயிடுவேன்னு சொல்கிறாங்க. எனக்கு அவங்களோட உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க எனக்கு எத்தனையோ விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா நான் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு என் பெரியம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க பேச்சை மீறி நான் இது வரைக்கும் ஒரு நாளுமே எதிர்த்து பேசுனதும் இல்லை. அதை மீறி வேறு எந்த ஒரு முடிவும் எடுத்தது இல்லை சிந்து. நான் சொல்கிறத கேளு. இதுக்கப்புறமும் நீ என்னவே நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்காத. நான் என்ன சொல்ல வரேன்னா, எத்தனை நாளைக்கு தான் நீ இந்த கோவில்லே இப்படி உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க முடியும்? நீ உன் அப்பா அம்மா வீட்டுக்கு போ, நான் உன் அப்பா அம்மா கிட்டே நான் பேசுகிறேன் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா சொல்கிறாங்க. இப்போ சிந்து இருந்துட்டு, டாக்டரே என்ன டாக்டரே பேசுகிறீங்க? என் அப்பா அம்மா வீட்டுக்கு நான் எதுக்காக போகணும்? என்னைக்கு நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டினீங்களோ அன்றைக்கே உங்கள் வீடு என் வீடு ஆகிப்போச்சு. நான் என்னைக்கு இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தான் டாக்டரே வருவேன். கண்டிப்பாக வருவேன் டாக்டரே. அதுக்காக நான் இங்கே இருந்துட மாட்டேன். என்ன அதாவது அந்த வீட்டுக்குள்ளே நான் வர்றதும் உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதையுமே யாராலுமே தடுக்க முடியாது டாக்டரே. அதையே நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து வாழணும் டாக்டரே. ப்ளீஸ் டாக்டரே, அதுக்கு நீயும் ஒத்துழைக்கணும். தயவு செஞ்சு பெரியம்மா அத்தைக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சிவா சொல்கிறாங்க. இங்கே பாரு சிந்து, அதான் சொல்கிறேன், பெரியம்மா கிட்டே என்னால் கண்டிப்பாக இது விஷயமா பேசவே முடியாது. அப்படியே நான் ஏதாவது பேசினேன் அப்படின்னா பெரியம்மா ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. கண்டிப்பாக இது விஷயமா என்னால் எந்த ஒரு பெரிய முடிவுமே எடுக்க முடியாது சிந்து. தயவு செஞ்சு இப்படி அழுதுகிட்டு உன்னை நீயே வருத்திக்காது சிந்து. உன்னை நினச்சி நான் ஒவ்வொரு நிமிஷமும் அங்கே எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்குமே உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டியே அப்படின்ற ஒரு கோவமும் வருத்தமும் உன்கிட்ட உன் மேலே நிறையவே இருந்தது. ஆனால் இப்போது மொத்தமாக எனக்கு காதலாக மாறிடுச்சு. ஒவ்வொரு நாளும் ஒரு நரக வேதனையே நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் சிந்து இப்படியெல்லாம் நடக்கணும்? ஏன் என் மனசுக்குள்ளே நீ வந்து இருக்கணும்? நீ வராமல் இருந்திருந்தா நான் இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன்ல. எப்போவும் உன் நினைப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்கள் டாக்டரே, தயவு செஞ்சு என்னை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு அழுகாதீங்க. எப்பாடுபட்டாவது நான் உங்களை சேருவேன், உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக நம்ம சிந்து சொல்கிறாங்க. நம்ம சிவா இருந்துட்டு, என்ன சிந்து, இத்தனை டைம் நான் சொல்கிறேன், ஆனால் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு என்னென்னோ பேசிக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, அதுதான் நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டரே நீங்கள் இப்போ வீட்டுக்கு போக, நான் எப்படி அந்த வீட்டுக்கு வரணுமோ அப்படி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சிவாவுமே மனசே இல்லாமல் தான் திரும்பவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனாலுமே நம்ம சிந்துவோட நினப்பு தான். சிந்து நைட் ஃபுல்லாக நல்லா பயங்கரமாக யோசிக்கிறாங்க. என்ன பண்ணால் அந்த வீட்டுக்குள்ளே நுழைய முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் இங்கே நம்ம சிந்து நேராக லாயரை பார்த்து தான் பேசுகிறாங்க. லாயர்கிட்ட என்னை இப்படி பிரிச்சுட்டாங்க, அதாவது டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் கவுன்சிலிங் அது இதுன்னு சொல்லுவாங்கள்ல, டிவோர்ஸ் ஆகிற வரைக்குமே ஒரே வீட்டில் தானே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கணும் அப்படிங்கிற சட்டமும் இருக்குல்ல. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு
ஐடியாவை கண்டுபிடிச்சி நான் அந்த வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கணும். எப்படியாவது நீங்கள் கொடுக்குற டைமுக்குள்ளவே நான் எல்லாரோட மனசையும் மாற்றி என் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழுவேன். அதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் லாயர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் லாயர் சொல்கிறாங்க, சரிம்மா, நீ உன் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற, கண்டிப்பாக அதுக்கான வழி எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். என்னதான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலுமே 2 பேருமே முடிவெடுத்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணால் தான் சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லை உனக்கு வாழணும்னு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம கேஸை ரொம்ப நாளைக்கு இழுத்துட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங்குமே நிறைய இருக்குது. இதில் நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்குமா, நான் அதெல்லாம் பயன்படுத்தி கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறேன். நீ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொடுக்குற டைமுக்குள்ளே எல்லாரோட மனசையும் மாற்ற முயற்சி பண்ணுமா அப்படின்ற மாதிரி லாயர் சொல்கிறாங்க. சிந்து கேட்குறாங்க, சார், நான் எப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே போக முடியும், அதுக்கான ஏற்பாடை பண்ண முடியுமா? இப்போவே நான் ஜட்ஜ் கிட்ட பேசிட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேம்மா. கண்டிப்பாக இன்னைக்குள்ளவே நான் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். கண்டிப்பாக யாருமே பிரச்சனை பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி லாயர் சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சிந்துவுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாயருமே அங்கே இங்கேன்னு விசாரித்து அதுக்கான வேலைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆர்டருமே வாங்கிட்டு இப்போது நம்ம லாயர் வந்து சிந்து கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் தாராளமாக இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு போகலாம். யாராலுமே கேள்வி கேட்க முடியாது. யாருமே உங்களை வீட்டை விட்டு போகணும் சொல்ல முடியாது. டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த வீட்டில் டைம் இருக்குது. அதுக்குள்ளே உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ உங்கள் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு அது எல்லா வேலைகளும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது. நீங்கள் உயிருக்கு உயிராக சிவாவை லவ் பண்ணுறீங்க, அதே சமயம் கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க. அந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்காக உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் சொல்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சிந்து வீட்டுக்குள்ளே அதாவது வீட்டுக்கு போகிறாங்க. எங்கள் மகா பார்த்துட்டு, அக்கா அக்கா வாங்கக்கா, வெளியே வந்து பாருங்கள், அந்த சிந்து வீட்டுக்கு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக வந்து நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட சொல்கிறாங்க. அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. சிவாவுமே என்ன சிந்து ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ண போகிறா, தேவையில்லாமல் இங்கே வந்து வேறு ஏதாவது பிரச்சனையை கிளப்ப போகிறா அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம சிவாவை ரொம்பவே பயப்படுறாரு. இப்போது இங்கே ஆறுமுகம், பைரவி, அதுக்கப்புறம் அன்னபூர்ணி, மகான், இசைக்கினு இவங்க எல்லாருமே வெளியே வராங்க. இப்போது சிந்து இருந்துட்டு வந்து நிற்கிறாங்க. அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு, நீ எதுக்காக வந்த, அதான் நீ வேண்டவே வேண்டாம், நீ ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் உன்னை வெட்டி விட்டுட்டோம்ல, உனக்கும் என் பையனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு தானே நாங்கள் டிவோர்ஸ்க்குமே அப்ளை பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காக இங்கே வர அப்படின்னு சொல்லி கேட்கவும் பின்னாடியே லாயருமே வராங்க. லாயர் வந்து அன்னபூர்ணிக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறாங்க. டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் இவங்க இந்த வீட்டில் தான் இருப்பாங்க. இதுக்கு பேர் கவுன்சிலிங் கூட சொல்லலாம். ஏன்னா கொடுக்குற டைமுக்குள்ளே இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் கோர்ட் எதிர்பார்ப்பாங்க. அப்படியே இவங்க 2 பேருக்கும் செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்கிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே லாயர் வந்து அன்னபூர்ணிக்கிட்ட சொல்கிறாங்க. மகா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், அதெல்லாம் எங்களால் ஒத்துக்க முடியாது. கோர்ட்டில் கேஸ் போகட்டும், ஆனால் இந்த சிந்து இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அதுக்கெல்லாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா சொல்லவும் உடனே அன்னபூர்ணியுமே அதே தான் சொல்கிறாங்க. மேடம், இங்கே பாருங்கள், கோர்ட்டில் நாங்கள் ஆர்டர் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். அதாவது கோர்ட்டை நீங்கள் அவமதிக்காதீங்க. கொஞ்சம் கோர்ட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கோங்க, இல்லைனா டிவோர்ஸே உங்களுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரியெல்லாம் லாயர் சொல்கிறாங்க. இதை கேட்ட மகாவும் அன்னபூர்ணியும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. சிவாவுக்கு பயங்கர சந்தோஷம். சிந்து சூப்பராக ஒரு ஐடியா பண்ணியிருக்கா. எப்படியோ சிந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டா, கொஞ்சம் கொஞ்சமாக பெரியம்மாவோட மனசை மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அவள் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தா அப்படின்னா அப்படின்ற மாதிரிலாம் சிவா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. இப்போது இங்கே வேறு வழியே இல்லாமல் சிந்துவை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுது நம்ம அன்னபூர்ணிக்கு. இப்போது அன்னபூர்ணிமே சைலண்ட்டாக எதுவுமே பேசாமல் உள்ளே போயிடுறாங்க. மகாக்கு அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது, பயங்கரமாக கடுப்பாக இருக்காங்க. லாயர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சிந்து, நீங்கள் உள்ளே போங்க, கோர்ட்டில் கேஸ் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு டிவோர்ஸ் தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வர வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டிலே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, இது கவுன்சிலிங் தான், நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லாயருமே கிளம்பி போயிடுறாங்க. சிந்துவுமே ரொம்ப சந்தோஷமாக அந்த வீட்டுக்குள்ளே வலது காலை எடுத்து உள்ளே வச்சு வராங்க. இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போது வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அன்னபூர்ணி இருந்துட்டு, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ இந்த வீட்டுக்குள்ளே திரும்பவும் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அத்தை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அத்தை, எனக்கு வேறு வழி தெரியல அத்தை, ஏன் டாக்டருக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், என்னால் அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக தான் இருக்கேன். ஒன்றே ஒன்று தான், அவங்க மேலே நான் அளவு கடந்த பாசத்தை வச்சுட்டேன், அதை என்னால் கண்டிப்பாக அழிச்சிக்கவே முடியாதத்தை, அதனால
அதனால தான் நான் இவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி வேறு யாரையுமே நான் கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகலாம் நான் இது விஷயத்த பண்ணல அத்தை. டாக்டருக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. கல்யாணம் நடந்தது நடந்தது தான். அவங்க கூட கடைசி வரைக்கும் ஒன்று சேர்ந்து வாழணும் அவ்வளோதான் அத்தை. மற்றபடி உங்களை காயப்படுத்தணுமோ உங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகலாம் நான் இந்த வீட்டுக்கு வரல அத்தை. இப்போ செஞ்ச தப்புக்கு நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் டாக்டர் கிட்டேருந்து யாராலையுமே என்னை பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணிகிட்டேயே நம்ம சிந்து வந்து சவாலாக பேசுகிறாங்க. அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. பைரவி இருந்துட்டு உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமாகவே இல்லை, எதுக்காக திரும்பவும் இங்கே வந்து அத்தையை கோவப்படுத்திக்கிட்டு இருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. பைரவி, உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி அமையல அப்படின்றதுக்கு காரணம் நான் தான். ஆனால் அது தெரியாமல் நடந்தது. உன்னுடைய வாழ்க்கை கெடுக்கணுன்றதுக்காகலாம் நான் இப்படி பண்ணவே இல்லை. என் வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கணுன்றதுக்காக தான் நான் அப்போது அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் எனக்கு தோணுனதை நான் செஞ்சுட்டேன். ஆனால் என்னால் உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருச்சுன்றதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன் பைரவி. ஆனால் தெரிஞ்சு எந்த ஒரு தப்புமே நடக்கலை, தெரியாமல் நடந்தது தான். என்னை மன்னிச்சிரு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு, சி என் முகத்தில் முழிக்கவே முழிக்காத, சி நீ நீ இருக்கிற வீட்டில் எனக்கு இருக்கவே பிடிக்கல, என்ன ஒன்று அத்தைக்காக மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி பயங்கர கோவமாக மேலே ரூமுக்கு போயிடுறாங்க. யாருமே நம்ம சிந்து கூட சரியாக பேசலை. ஆறுமுகத்துக்கு தான் ஒரு மாதிரி பரிதாபமாக இருக்குது. அதே மாதிரி ஆறுமுகம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, சிந்துவோட சுச்சுவேஷன் தான் நமக்குமே. நம்மளுமே பைரவியை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறோம், அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா பைரவி. அதே மாதிரி தான் சிந்துவோட லைஃபுமே. சீக்கிரமாகவே சிந்துவும் சிவாவும் ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஆறுமுகம் நினைக்கிறாங்க. அதே சமயம் இது விஷயமா நம்ம அம்மா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரியுமே நினைக்கிறாங்க. இப்போது ஆறுமுகம் வயலுக்கு வேலை பார்க்குறதுக்காக போயிடுறாங்க. இப்போ சிந்துவோட அப்பா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு கண் கலங்கிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, சிந்து குத்தம் சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா சிந்து உயிருக்கு உயிராக சிவாவை லவ் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களால அவங்க அதாவது சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான வழி என்னமோ அதை தான் பார்த்துருக்காங்க. அதனால் இப்போ என்ன பிரச்சனை வரும்னு அவங்க யோசிக்கவே இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் சிந்து மேலே கோவப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இல்லை தம்பி, சத்தியமாக அதெல்லாம் நான் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. சாகிற வரைக்கும் அவள் என் கூட பேசவே கூடாது, அவள் எனக்கு பிள்ளையே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அப்பா பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. அப்போ தான் இங்கே அன்னபூர்ணி இப்போது நம்ம ஆறுமுகத்துக்கு சாப்பாடு கொண்டு வராங்க. உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, வீட்டாண்டே பேசலான்னு நினச்சேன், சரி அதுக்கான சுச்சுவேஷன் அது இல்லை அப்படின்றதுனால நான் இங்கே வந்துட்டேன், ஈவினிங் பேசிக்கலான்னு சொல்லிட்டு நீங்களே நல்ல நேரமாக வந்துட்டீங்க, நல்லதாக போச்சு, உட்காருங்கம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னப்பா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் நம்ம ஆறுமுகம், இங்கே பாருமா, ஏதோ நடந்துருச்சு, நடந்ததே நம்ம யோசித்து ஒருத்தர் கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்காக இது இனிமேல் என்ன நடக்க போகுதோ அதை யோசிக்கலாம்ல. சிந்து மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். அவங்க பண்ண ஒரே தப்பு பொய் சொன்னது தான். அதுக்கு காரணம் சிவாவை உயிருக்கு உயிராக அவங்க நேசிச்சிருக்காங்க. அவங்களோட மனசை யாருமே நம்ம யோசிச்சு கூட பார்க்கலாமா. கொஞ்சமாவது சிந்துவோட மனசை நம்ம யோசிச்சு பார்த்து எதுவாக இருந்தாலும் முடிவெடுத்துருக்கணும்ல. நம்ம திடுப்புன்னு அவசரப்பட்டு என்னென்னமோ முடிவெடுத்து டிவோர்ஸ் வரைக்கும் போனது ரொம்ப தப்புன்னு எனக்கு தோணுதுமா அப்படின்னு சொல்லவும், உடனே அன்னபூர்ணி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாரி ஆறுமுகம், அந்த சிந்து நம்பிக்கை துரோகி, பொய்க்காரி, ஃப்ராடுக்காரி, அவளை இனிமே என்னால் மன்னிக்கவே முடியாது. அவளுக்கு ஆதரவாக அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு நினச்சா அப்படின்னா கண்டிப்பாக அது விஷயமா என்கிட்ட எதுவுமே பேசாதியா, அதுக்கப்புறம் தேவையில்லாமல் அவன் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் உன் மேலே காட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னப்பண்ணி கோவப்படுவோம். ஆறுமுகம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா. பைரவிக்கு கூட தான் என்னை பிடிக்கவே பிடிக்காது. என்கிட்ட அவள் கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னாம்மா, எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்கல, நான் நிறைய படிக்கணும், தயவு செஞ்சு என் கழுத்தில் தாலி கட்டாத அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னதுக்கப்புறமும் நான் அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டேம்மா. அது ரொம்ப தப்பு தானே. அவளுக்கு பிடிக்காம அவள் கழுத்தில் தாலி கட்டினது மிகப்பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பைரவி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா தெரியுமா, அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. என் கூட வாழ்கிறதுக்கு அவளுக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா. எப்போ நான் டிவோர்ஸ் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. டெய்லியும் டிவோர்ஸ் பேப்பரை காட்டி எனக்கு இதில் சைன் போட்டே ஆகணுன்ற மாதிரியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறா தெரியுமா. எப்போ பைரவி என்னை விட்டுட்டு போவான்னு யாருக்குமே தெரியாதுமா. அப்படி ஒரு சூழ்நிலையை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பைரவி கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஆசை எனக்கு நிறையவே இருக்குது. பைரவி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
ஆறுமுகம் வந்து அவங்க மனசில் உள்ள எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணி திகச்சு போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா, நான் பைரவியை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன். ஆனால் பைரவிக்கு என்னை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல. நான் எவ்வளவோ அவளோட மனசை மாற்றணும்னு ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் அப்போ கூட நான் சொன்னதை மீறி என் கழுத்தில் தாலி கட்டினேன்ல, உன்னை என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் என் வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படி இப்படின்னு கண்டபடி பேசுகிறாம்மா. அதெல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா. என்னைக்காவது ஒரு நாள் பைரவியோட மனசு மாறுன்ற ஒரு நம்பிக்கையில் தாம்மா இருக்கேன். ஒருவேளை பைரவி என்னை விட்டுட்டு போயிட்டா, நான் அனாதையாக தனிக்கட்டியாக நின்றுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அன்னபூர்ணியோட மனசுமே மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போது இப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம சிவா விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் சிவா மனசில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரியுமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது எங்கள் ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா என்னம்மா என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ தான் நம்ம அன்னபூர்ணி சொல்கிறாங்க, சிவா நீ சொல்கிறதுமே கரெக்டு தான். பைரவிக்கு உன்னை பிடிக்கல. கண்டிப்பாக அவள் என்றைக்காவது உன்னை ஏற்றுக்கிட்டு வாழ்வான்ற நம்பிக்கையில் தான் நானுமே இருந்தேன். அதே மாதிரி தானே சிந்துக்கும் இருக்கும். சிந்துக்குமே சிவாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுனால தான் அப்படி ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கா. இருந்தாலும் அவள் சொன்ன பொய்யினால் எத்தனை பேரோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிருக்குல்லப்பா. அவளால் தானே உன் வாழ்க்கையுமே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லவும், கரெக்டு தான்மா நீங்கள் சொல்கிறது. ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு சிந்து ஒரு நிமிஷம் கூட யோசிச்சே பார்க்கலன்னு தான் எனக்கு தோணுது. தயவு செஞ்சு நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு இதுக்கப்புறம் எந்த தப்புமே நடக்காமல் இருக்கிறதுக்கான வழியை மட்டும் பார்ப்போமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ஓரளவுக்கு நம்ம அன்னபூர்ணியோட மனசை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அன்னபூர்ணியோட மனசுமே மாறிடுது. இப்போது வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே நம்ம சிந்து வந்து நம்ம அன்னபூர்ணி வந்ததுமே காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அன்னபூர்ணி காஃபி எடுத்துக்கிறாங்க. சிந்துக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். உடனே இங்கே பைரவி இருந்துட்டு பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க சிந்துவை. இப்போது நம்ம மகாவுக்குமே பயங்கர கடுப்பாக இருக்குது. அக்கா உங்களுக்கு காஃபி வேணும் அப்படின்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நான் உங்களுக்கு போட்டு கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். ஆனால் போட்ட காஃபியெல்லாம் நீங்கள் எதுக்காக குடிக்கிறீங்க? வேண்டவே வேண்டாக்கா, அதை கீழே குப்பையில் கொண்டு போய் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி, மகா நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, சிந்து உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இப்போ இது பேசினா கரெக்டாக இருக்குமா? இல்லை மகாவோட மனசுமே கஷ்டப்படும், நம்ம இது அப்புறமா பேசிக்கலாம். இங்கே பாரு சிந்து, எனக்கு இனிமேல் நீ காஃபியெல்லாம் போட்டு வந்து கொடுக்காத, எனக்கு நீ எந்த வேலையுமே செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த பேசாமல் சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு நம்ம அன்னபூர்ணி ரூம்குள்ளே போயிடுறாங்க. பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சிவா மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சிவாவோட ரூமுக்கு போகிறாங்க. சிவா சிந்துவோட ஃபோட்டோவை பார்த்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போது உள்ளே போனதுமே சிவா என்னப்பா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னையா ஏயா இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சிவா வந்து இங்கே பாருங்கள் பெரியம்மா, என்னதான் நான் சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டாலும் அவளோட நினப்பு என்னை வாட்டி எடுக்குது பெரியம்மா. அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் தான் என் மனசு தவிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் துடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் சிந்து விஷயமா ஏதாவது ஒரு நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது பண்ணிப்பீங்கன்ற ஒரு பயமே என்னை போட்டு கொல்லுது பெரியம்மா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சிந்துவை மறக்கவும் முடியல, அவளை விட்டு வாழ்கிறதுக்கு என்னால் முடியவும் முடியல பெரியம்மா. எனக்கு சொல்லப்போனால் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல பெரியம்மா அப்படின்னலாம் சொல்லி இங்கே நம்ம சிவா வந்து சிந்துவோட நினப்பு என்னை கொல்லுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அழுகுறாங்க. இப்போது நம்ம அன்னபூர்ணி நல்லாவே தெளிவாகவே புரிஞ்சுக்கிட்டாங்க, சிவா மனசு ஃபுல்லாகவே சிந்து தான் நிறைஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த. இப்போது இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரிய சிவா, உன்னுடைய ஆசை என்னவோ அதை மட்டும்தானே நான் நிறைவேற்றி வைப்பேன். உனக்கு என்ன விருப்பமோ அதுதான் என்னுடைய விருப்பமோ. இதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டேன். எப்போவுமே நான் யோசித்து கரெக்டான ஒரு முடிவு எடுக்கிறது தான். ஆனால் நான் சிந்து மேலே அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருந்தேயா. அவள் என்கிட்ட பொய் சொல்லிட்டா. இத்தனை ஒரு வருஷமாக அவள் பொய்யா நடிச்சிருக்கான்ற விஷயம் தெரிஞ்சதுமே என்னால் அதை ஏற்றுக்க முடியலையா. அதுக்காக தான் நான் என்னென்னமோ புத்திக்கிட்டத்தனமாக யோசித்து என்னென்னமோ பண்ணிட்டேன். அது தப்பு தான். இப்போவே நான் சிந்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உன்னையும் சிந்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போது சிவாவோட கையை பிடிச்சி கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க சிந்து அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மகா, இசக்கி, பைரவின்னு எல்லாருமே வராங்க. இப்போது நம்ம சிந்துவோட கையை பிடிச்சி நம்ம சிவாவோட கையுமே ஒருத்தர் கையில் ஒருத்தர் வச்சு நீங்கள் 2 பேரும் எப்போவுமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். உங்கள் 2 பேரையும் பிரித்து நான் என்ன பண்ண போகிறேன், சிவா மனசில் சிந்துவும் சிந்து மனசில் சிவாவும் ஆழமாக பதிஞ்சு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் பிரித்து இவங்க 2 பேரோட வாழ்க்கையுமே நான் கெடுக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி சிந்துவையும் சிவாவையும் ஒன்று சேர்த்து வச்சிடுறாங்க. உடனே மகா, அக்கா என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சமாவது நீங்கள் அறிவோடு தான் யோசிக்கிறீங்களா, என்ன இது கேவலமாக இருக்குது, இந்த சிந்து எவ்வளோ கேவலமானவ, பொய் சொல்லி எப்படியெல்லாம் சிவாவை ஏமாற்றி கல்யாணம் பண்ணா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் 8 ஊர் பஞ்சாயத்தை இவன் மதிக்காமல் நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி இப்படி எக்கச்சக்கமான விஷயம் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இவளை திரும்பவும் சிவா கூட ஒன்று சேர்த்து வைக்க பார்க்குறீங்க. இங்கே பாருங்கக்கா, இதுக்கு மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். என் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். இந்த சிந்து கூட திரும்பவும் ஒன்று சேர்ந்து சிந்து என் பையனோட வாழ்க்கையை அப்படியே குழி தோண்டி புதைச்சிருவாக்கா. இவ சரியான ஃப்ராடுக்காரி. என் பையனை எந்த நம்பிக்கையில் இவ கூட வாழ சொல்கிறீங்க, தூங்குறப்போ கழுத்தை நெரிச்சு கொன்று போட்டுருவாக்கா, அந்த மாதிரி ஆள் இவ அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்படியே பயங்கரமாக பூமிக்கும் வானத்துக்கும் அப்படியே குதிக்கிறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு மகா, நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன். சிந்துவையும் சிவாவையும் நான் பிரிச்சிருக்க கூடவே கூடாது. ஏன்னா சிவா மனசு ஃபுல்லாக சிந்து தானே இருக்கா, சிந்து மனசு ஃபுல்லாக சிவா இருக்கான். இப்படி இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ நேசிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்கள 2 பேரையும் பிரித்து என்ன பண்ணலான்னு இருக்க, என்ன சிவாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பியா, இன்னொரு கல்யாணம் நடக்கிறதுனால சிவா சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறியா? எனக்கு சிவாவோட சந்தோஷம் தான் முக்கியம். அவன் லைஃப் லாங் கடைசி வரைக்கும் அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லா விஷயத்தையுமே செய்யணும். அவன் சந்தோஷமாக வாழணும், அதுதான் என்னுடைய விருப்பம். அவனோட சந்தோஷம் ஃபுல்லாக சிந்து தான் அப்படின்றத நான் எப்போவோ புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இப்போ அவங்க 2 பேரையுமே ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவவே எடுத்தேன். இதுக்கப்புறம் இது விஷயமா யாரும் எதுவும் பேசாதீங்க. சிந்து, சிவாவை ரூமுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகா இருந்துட்டு, அக்கா இதுக்கு நான் ஏற்றுக்கவே மாட்டேங்க்கா, சிந்து வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரன்னு இழுக்கவும், உடனே நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதைமா, பெரியம்மாவே சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் யாரோட பேச்சையுமே நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க. பெரியம்மாவே இவ்வளோ பெரிய முடிவு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்ல. நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாமல் சிந்துவை ஜட்ஜ் பண்ணாதீங்க. சிந்து ரொம்ப ரொம்ப நல்லவ. இந்த வீட்டுக்காக எத்தனையோ விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா. அதனால் எனக்கு கோபமும் வருத்தமும் இருந்தது. ஆனால் அது எப்போவோ மறைஞ்சு போச்சு. அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் எனக்கு எப்போவோ வந்தாச்சு. தயவு செஞ்சு என் வாழ்க்கை விஷயத்தில் நீங்கள் எந்த முடிவும் எடுக்காதீங்க. என்னை சந்தோஷமாக நிம்மதியாக வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகாவை முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசிட்டு இங்கே சிவா சிந்துவோட கையை பிடிச்சிக்கிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மகா அப்படியே திருட்டு முழிச்சுக்கிட்டு அப்படியே கோவமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.